வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 10. ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் சாப்டர் நம்பர் 10ல் எக்ஸசைஸ் நம்பர் 10.8 அதாவது 10.8ல் வந்து 1லேருந்து 6 சம்மு வரைக்கும் கண்டினியூவாக போட்டிருந்தோம். எல்லாம் அதை வாட்ச் பண்ணியிருப்பேன் நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோவில் அதனுடைய தொடர்ச்சியாக 10.8 எக்ஸசைஸ் நம்பர் 10.8ல் சம் நம்பர் 7, 8, 9 இந்த 3 சம்மு கண்டினியூ வருது. அதுக்கடுத்து ஒரு எக்ஸாம்பிள் அந்த மர்டர் கேஸ் சம்மந்தப்பட்ட சம்மும் கண்டினியூ வருது. அப்போ 4 சம்மை என்ன பண்ணோம், ஸ்கிப் பண்ணாமல் நல்லா வாட்ச் பண்ணிடணும். ஏன்னா 5 மார்க் பார்ட்டு இந்த எக்ஸசைஸ் தான் வரப்போகுதுன்னு ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டோம். இப்போ இந்த வீடியோ வாட்ச் பண்ணாதவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் கவனிக்கணும். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ விதிகள் ஏற்கனவே லாஸ் சொல்லியிருக்கோம். ஒன்று விகித சம விதி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே அதை அவஸ்தான் போட்டிருக்கோம். இந்த வீடியோவிலையும் இதுதான் வரப்போகுது. அதுக்கடுத்து 2 நியூட்டனின் குளிர்ச்சி விதி. அப்போ ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் விகித சம விதி பார்த்தோம். இந்த வீடியோவில் நியூட்டனின் குளிர்ச்சி விதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் கலவை கணக்குன்னு ஒரு பார்ட் இருக்குது. அதுவும் லாஸ் விதிகளை யூஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த 3மே ஏன் தனித்தனியாக பிரித்து கொடுத்தீங்கன்னா, இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் லா, இது நியூட்டனின் கூலிங் லா, இது மிக்சட் ஃப்ராக்ஷன். அதுக்கடுத்து சம்ஸ் எல்லாமே வரப்போகுது. இங்கிலீஷ் மீடியம் தனியாக எழுதியிருக்கீங்க, நல்லா கொஞ்சுங்க. 1 விகித சம விதி, 2 நியூட்டனின் குளிர்ச்சி விதி, 3 கலவை கணக்குகள் விதிகளை சம்மந்தப்பட்டதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே அது பார்த்து முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே தெரியும். இது எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் தான் வரப்போகுது, நல்லா கவனிச்சிட்டே வாங்க. அதே மாதிரி தான் செய்ய போகிறோம், நல்லா கவனிங்க. தமிழ் மீடியத்துக்கும் தனித்தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக எழுதியிருக்கேன். அப்போ ஈஸியாக புரியும். அதுக்காண்டி தான் நியூட்டனின் குளிர்ச்சி விதி அல்லது வெப்பமடையும் விதி, ரெண்டும் சேம் மீனிங் தான். நியூட்டனின் குளிர்ச்சி விதினா என்ன? ஒரு பொருளின் வெப்பநிலை மாறும் வீதமானது பொருளின் வெப்பநிலைக்கும் சுற்றுப்புற ஊடகத்தின் வெப்பநிலைக்கும் உள்ள வேறுபாட்டிற்கு நேர்வீதமாக அமையும். ஒரு பொருளின் வெப்பநிலை மாறு வீதமானது, அந்த வெப்பநிலை T, அந்த T மாறும் வீதமானது அந்த பொருளினுடைய வெப்பநிலைக்கும் சுற்றுப்புற ஊடகத்தினுடைய வெப்பநிலைக்கும் உள்ள வேறுபாட்டுக்கு நேர்வீதமாக அமையும். இந்த டீட்டெயிலாக எழுதி நல்லா கவனிங்க. இப்போ டீங்கிறது, ஸ்மால் டீங்கிறது நேரம், கேபிட்டல் T என்பது வெப்பநிலை, அதாவது பொருளினுடைய வெப்பநிலை, S என்பது சுற்றுப்புற வெப்பநிலை, T மைனஸ் S என்பது பொருளின் வெப்பநிலைக்கும் சுற்றுப்புற வெப்பநிலைக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இங்கே கவனிங்களே, நல்லா கவனிங்க. அப்போ dt/T இது மாறு வீதம், வெப்பநிலை மாறு வீதம், அதாவது பொருளின் வெப்பநிலை T ஆனது ஸ்மால் t நேரத்தில் மாறு வீதம் dt/dt. அப்போ இந்த ஈக்குவேஷன் T S + C × e⁻kt. ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, A C × e⁻kt. அது மாதிரி வெப்பநிலைக்கு T S + C × e⁻kt. இது எப்படி வந்துச்சுன்னு நான் பின்னால் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன், கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கணும். இதை செய்வோம் கண்டிப்பாக, இதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்லுவேன், அதை நல்லா கவனிச்சுக்கணும். முதல்ல இந்த இன்ட்ரடக்ஷன் மட்டும் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. லாஸ் 3 சொன்னோம் இல்லையா. 1 டைரக்ட்லி ப்ரொபோஷனல் லா, இது ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். 2வது இந்த வீடியோ நியூட்டன் லா ஆஃப் கூலிங், அப்போ நியூட்டனின் குளிர்ச்சி விதி, அது பார்க்க போகிறோம். அதுக்கடுத்த வீடியோவில் மிக்சர் ப்ராப்ளம்ஸ், இந்த லாவை பற்றி தான் இருக்கும், அதையும் பார்க்க போகிறோம். இதை டீட்டெயிலாக படிச்சுட்டா உனக்கு எந்த ஒரு கன்ஃபியூஸ் வரக்கூடாதுன்னு தான் நான் தனியாக எழுதியிருக்கேன். அப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் அப்படின்னா என்ன? The rate of change of temperature is
the proportional to the difference in temperatures. Difference in temperature. அப்போ டீனா எனி டைம் டி எந்த நேரத்திலும் ஸ்மால் டி வச்சுக்கலாம். கேபிட்டல் டி என்பது கூலிங் ஆப்ஜெக்ட் டெம்பரேச்சர், கூலிங் ஆப்ஜெக்ட் டெம்பரேச்சர். எஸ்ஸுங்கிறது வந்து சரௌண்டிங் டெம்பரேச்சர். டி மைனஸ் எஸ்ஸுங்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் டெம்பரேச்சர் அண்டு சரௌண்டிங் டெம்பரேச்சர். அதாங்க சொல்லிக்காங்க. த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் த ப்ரொபோர்ஷனல் டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டெம்பரேச்சர். அதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து இந்த டிடி பை டீனா த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டி அட் எனி டைம் டி. அந்த ஈக்குவேஷன் வந்து டி ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் கேடி. இதை வந்து ப்ரூவ் பண்ண போகிறேன், கவனிச்சுக்கோங்க. இது எல்லா சம்லையுமே எழுதணும், மறந்துடாதீங்க. இது எப்படி வந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இங்கே பாருங்கள், நல்ல கவனிங்க. இதுதான் ப்ரூஃப், நல்ல கவனிங்க. இந்த இதுக்கு ப்ரூஃப் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதணும், இந்த சம்முவில் வந்து எழுதணும். அப்போ டிடி பை டிடி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டி மைனஸ் எஸ். எப்படி? ஒரு பொருளினுடைய வெப்பநிலையினுடைய மாறு வீதமானது அந்த இரண்டு வெப்பநிலைகளின் வேறுபாட்டுக்கு நேர்வீதத்தில் இருக்கும். இதுதான் நியூட்டனின் கூலிங் விதி. நல்லா கவனிங்க. ஒரு பொருளினுடைய வெப்பநிலையின் மாறு வீதமானது அந்த பொருளின் வெப்பநிலைக்கும் அந்த சுற்றுப்புறத்தின் வெப்பநிலைக்கும் உள்ள வித்தியாசத்திற்கு நேர்வீதத்தில் இருக்கும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தான். The rate of change of temperature is proportional to the difference between the two temperatures. இதுதான் நியூட்டனின் கூலிங் லா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் எழுதி சொல்லியிருந்தேன். அதை நல்லா கவுன்ஸ் வாங்க. இதை வந்து அந்த 3 லைனுடைய சுருக்கம் தான் அந்த லைன். இதை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுறது? நம்ம ஏற்கனவே சொல்லிக்கோம் இல்லையா, dt by dt is equal to கான்ஸ்டன்ட் எப்பவுமே சமம் இல்லையா. அப்போ k இன்ட்டு டி மைனஸ் எஸ். இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், கே போட்டோம். அதுக்கு அடுத்தது இங்கே கேபிட்டல் டி இருக்குது, இங்கே கேபிட்டல் இருக்கா, இடம் மாற்றுங்க. அப்போ டிடி பை டி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடி. ப்ரீவியஸ் சம்மில் என்ன செஞ்சோமோ அதே மாதிரி தான் செய்யணும். இப்போ வந்து என்ன பண்ணோம், இன்டகரல் பண்ணணும். 2 பக்கம் என்ன பண்ணோம், இன்டகரல் பண்ணணும். அப்போ இன்டகரல் பண்ணால் என்ன ஒரு நல்லா கவனிங்க. அப்போ இன்டகரல் டிடி பை டி மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இன்டகரல் டிடி. இந்த ஏற்கனவே ஒரு ஃபார்முலா நிறைய தடவை படிச்சிருக்கோம். இன்டகரல் 1/x இன்ட்டு டிஎக்ஸ்னு என்ன போட்டோம், லாக் எக்ஸு. அதாவது டினாமினேட்டர் கூடிய அந்த வேரியபிளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிறது வந்துட்டால் ஆன்சர் லாக் சேர்த்து போடணும், வேறு ஒன்றும் கிடையாது. இது ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம். 2. இப்போ இன்டகரல் 1/t மைனஸ் எஸ் இன்ட்டு டிடி சீக்வல் டு இதனோட இன்டகிரேஷன் என்னென்னா லாக் ஆஃப் டி மைனஸ் எஸ். அப்போ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. எஸ்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட், வேறு ஒன்றும் கிடையாது, சரௌண்டிங் டெம்பரேச்சர். அப்போ முடிவாக இது என்ன வரப்போகுதுப்பா, லாக் ஆஃப் டி மைனஸ் எஸ். இது ஃபார்மா தனி. அப்போ இதனுடைய இன்டகிரேஷன் என்னென்னா லாக் ஆஃப் டி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு கே கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். டிடிக்கு இன்டகிரேஷன் டி ப்ளஸ் கான்ஸ்டன்ட் எப்போவுமே சேர்க்கறது வழக்கம். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சாதான். இப்போ இதை எப்படி இப்போ இனிஷிங் பண்ணணும், அப்போ லாக் அடிக்கணும்னா என்ன போடணும், இ சேர்த்து போட வேண்டும். மறுபடியும் இந்த ஸ்டெப் நல்லா கவனிங்க. அப்போ இன்டகரல் டிடி பை டி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இன்டகரல் டிடி. அப்போ இதனுடைய இன்டகிரேஷன் வந்து லாக் ஆஃப் டி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு கே கான்ஸ்டன்ட், டிடிங்கிறது டி கான்ஸ்டன்ட் எப்போவுமே சேர்க்கறது வழக்கம் இன்டகிரேஷனில். அதுக்கடுத்து இதை கட் பண்ணால் என்ன சொன்னேன், இ சேர்க்கணும். அப்போ இ பவர் லாக் ஆஃப் டி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு இ பவர் கே டி ப்ளஸ் சி. அதுக்கடுத்து எப்படி எல்லாம் ஈக்கு மேலே லாக் வந்தாவே கேன்சல் ஆகுதுன்னு சொல்லிட்டோமா. அப்போ டி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு இ பவர் கே டி ப்ளஸ் சி. அதுக்கடுத்து இந்த ஸ்டெப் நல்லா கவனிங்கப்பா.
அப்போ டி மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம் முதல்ல சொல்லிட்டு இல்லை, அப்போ சி இன்ட்டு இ பவர் கேடி. இது ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம், ஈக்கு மேலே பவர் எந்த பவர் வந்தாலும் அது ரெண்டாக பிரிகிறப்ப இது வெறும் கான்ஸ்டன்டாக மட்டும் எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் டி சி ஈக்குவல் டு இங்கிட்டு போனால் எஸ் ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் கேடி. அப்போ இது வந்து நியூட்டனின் கூலிங் லாக்குரிய ஃபார்முலா. அப்போ டி சி ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் கேடி. டிங்கிறது பொருளினுடைய வெப்பநிலை, எஸ் என்பது சுற்றுப்புற வெப்பநிலை, சிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், கேங்கிறது வந்து ஒரு மாறிலி, டிங்கிறது டயத்தை குறிக்கும். டிங்கிறது ஆப்ஜெக்ட் டெம்பரேச்சர், எஸ்ங்கிறது சரௌண்டிங் டெம்பரேச்சர், சி ஈஸியா ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், கே ஈஸியா வெரி குட் கான்ஸ்டன்ட், டிங்கிறது டைம் அந்த டயத்தை குறிக்கிறது. ஏற்கனவே ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கேன், யா வச்சுக்கோங்களேன். அப்போ ஏஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேட்டின்னு போட்டோமா, இது வந்து ஃபஸ்ட்டு விகித சம விதிக்கு, இது வந்து நியூட்டனின் கூலிங் விதிக்கு. அப்போ ரெண்டுக்குரிய வித்தியாசம் என்னென்னா, இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, எஸ் வந்திருக்கு, இந்த இடத்துல வராமல் இருக்குது. அதுதான் ரெண்டுக்கும் உரிய வித்தியாசம். ஏங்கிறது பொருள், டி என்பது பொருளின் வெப்பநிலை, எஸ்ஸுங்கிறது சுற்றுப்புற வெப்பநிலை. இதெல்லாம் நல்லா தெரியும், உனக்கு நல்லா கவனிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து சம்மு போடுறப்போ வந்து இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும், ஓயாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ சம்முக்கு போகலாம். எக்ஸசைஸ் நம்பர் 10.8 சம் நம்பர் 7. Very 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 most important 5 mark part. 7th sum. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாக உள்ள ஒரு அறையில், வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாக உள்ள ஒரு அறையில் வைக்கப்பட்டுள்ள நீரினுடைய வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் ஆகும். நல்லா ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிக்கணும். அப்போ வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாக உள்ள அறையில், அந்த அறையினுடைய வெப்பநிலை 25 அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. வைக்கப்பட்டுள்ள நீரின் வெப்பநிலை 100 டிகிரி, அந்த தண்ணீருடைய வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் ஆகும். 10 நிமிடங்களில் நீரினுடைய வெப்பநிலை 80 டிகிரி செல்சியஸாக குறைந்து விடுகிறது எனில் 20 நிமிடங்களுக்கு பின்னால் நீரின் வெப்பநிலை என்ன? அப்போ 20 நிமிடங்களுக்கு பின்னால் நீரின் வெப்பநிலை என்ன? ரெண்டாம் கேள்வி, வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும் பொழுது நேரம் என்ன? அப்போ ப்ரீவியஸ் சம்மில் வந்து டேபிள் போட்டோம் இல்லையா, இங்கேயும் டேபிள் போட போகிறோம். அந்த டேபிள் நீ கரெக்டாக போட்டாவே எல்லாமே கிளியர் கட்டாக புரிஞ்சிடும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா லாக் வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ லாக் 11/15 ஈக்குவல் டு -0.3101, லாக் பேஸ் E5 ஈக்குவல் டு 1.6094 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம சம்மில் அப்ளை பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்பா, ரொம்ப ஈஸியானது. சொல்கிறத மட்டும் நீ என்ன பண்ண, கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டே வரணும், மறந்துடாதீங்க. சம் நம்பர் 7. வாட்டர் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் கூல்ஸ் இன் 10 minutes at 80 டிகிரி செல்சியஸ் இன் a room temperature. Room temperature of 25 degree Celsius. Find. Question number 1. The temperature of water after 20 minutes. 20 நிமிஷத்துக்கு பின்னால் எவ்வளோ டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. The time whether the temperature is 40 degree. 40 டிகிரியில் தண்ணி சூடாக இருந்தால் டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம், செஞ்சோன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க எவ்வளோ ஈஸின்னு. இதுக்கு முதல்ல வந்து டேபிள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும், மறந்துடாதீங்கப்பா. அந்த டேபிள் தான் அந்த சம்முக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நேரம், இது வெப்பநிலை, நேரம் வெப்பநிலை. இங்கே வந்து நம்ம சொல்யூஷனே ஆரம்பிச்சிடலாம், அங்கேருந்தே ஆன்சர் வந்து ஆரம்பிக்குது. முதல்ல எப்படி செய்ய போகிறோமோ நல்லா கொஞ்சம். அப்போ நேரங்கிறது டைம், இது டீங்கிறது வந்து டெம்பரேச்சர் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அப்போ டீயை டயத்தை வந்து ஸ்மால் டீன்னு வைங்க, டெம்பரேச்சர் வந்து கேபிட்டல் டீன்னு வைங்க. ரொம்ப முக்கியமான பகுதி, கொஞ்சம் நல்லா கவனிச்சிட்டு வாங்க. ஏன்னா இது உனக்கு தெரிஞ்சுக்கிட்டாவே எல்லா சம்முமே நீ ஈஸியாக அப்ளை பண்ணிடுவ, ஒன்றும் கிடையாது. அப்படியே பாருங்கள், ஆரம்ப நிலையில் வெப்பநிலை. அப்போ ஆரம்ப நிலையில் வெப்பநிலை எவ்வளவு? T வந்து 0வாக இருந்தால்
அப்போ வந்து கேபிட்டல் டி வந்து எவ்வளவு 100 டிகிரி செல்சியஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்டர் டெம்பரேச்சர் இஸ் 100 டிகிரி கூல்ஸ் இன் 10 மினிட்ஸ். அப்போ 100 டிகிரியாக இருக்கிறது வந்து 10 நிமிஷத்தில் எத்தனை மாறுதான் 80 மாறுதான். அப்போ டி 0 இருந்தால் டி வந்து 100. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓவர். டி வந்து 10 நிமிஷம் கழிச்சு எவ்வளோ ஆகுதான் டி வந்து 80 வந்து எப்படி ஆயிடுது 80 மாறிடுது. வேறு ஒன்றும் கிடையாது 80 டிகிரி செல்சியஸ். ஓகே, மறுபடியும் பாருங்கள். ஆரம்ப நிலையில் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் 10 நிமிடங்களுக்கு பின்னால் 80 மாறுகிறது. அப்போ குறையும்ல, சூடுங்கிறப்ப குறையத்தானே செய்யும். அப்போ 80 மாறிடுச்சு. ரைட். அதுக்கு அடுத்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். அப்படியே போயிட்டு இருந்தால் 20 நிமிஷம் கழிச்சு எவ்வளவு? அப்போ டி = 20 எனில் இந்த டி எவ்வளவு? இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா நல்லா பாருங்கள், ரொம்ப சிம்பிள் சம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கடுத்து டி வந்து 40 இருந்தால் ஸ்மால் டி என்ன? அவ்வளோதான். 2 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கான்செப்ட் மறந்துட்டோமே, என்ன? அறையின் வெப்பநிலை, சரௌண்டிங் டெம்பரேச்சர். அவள் சரௌண்டிங் டெம்பரேச்சர் எஸ் என்பது எவ்வளவு? எஸ் 25 டிகிரி செல்சியஸ். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சம்மை வந்து மறுபடியும் சொல்ல போகிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அப்போ டி வந்து 0 இருந்தால் வெப்பநிலை, அதை டெம்பரேச்சர் 100. டி 10 இருந்தால் டெம்பரேச்சர் 80. டி 20 இருந்தால் டெம்பரேச்சர் என்ன? அதுக்கடுத்து இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். அப்போ டி வந்து என்னவாக இருந்தால் டி வந்து 40 இருக்கும். அப்போ டி வந்து 40 டிகிரியாக இருந்தால் ஸ்மால் டி என்ன? டைம் என்ன? இது ரூம் டெம்பரேச்சர் வந்து சரௌண்டிங் டெம்பரேச்சர், சுற்றுப்புற வெப்பநிலை எஸ் வந்து 25 டிகிரி செல். இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நம்ம அந்த நியூட்டனின் குளிர்ச்சி விதி இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணால் அப்ளை பண்ணோம். அப்போ நியூட்டனின் குளிர்ச்சி விதியை அப்ளை பண்ண போகிறேன், நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ நியூட்டனின் குளிர்ச்சி விதிப்படி, நியூட்டனின் குளிர்ச்சி விதிப்படி, வெப்பம்னாவே குளிர்ச்சி வந்துடும், பை நியூட்டன்ஸ் law of cooling. கூலிங் லா என்ன சொல்லுது? dt/dt is proportional to t minus s. இதுதான் வந்து நியூட்டனின் குளிர்ச்சி விதி. நியூட்டன் குளிர்ச்சி விதி என்பது என்ன? வெப்பநிலை மாறு வீதமானது 2 வெப்பநிலையின் வித்தியாசத்துக்கு நேர்விகிதத்திற்கும். The rate of change of temperature is proportional to the difference between the two temperatures. இதுதான் வந்து நியூட்டனின் குளிர்ச்சி விதி. அப்போ இது dt/dt is equal to k into t minus s சொன்னோமா? கான்ஸ்டன்ட் எப்போவுமே இந்த ப்ரொபோஷனல் எடுக்கணுமா கான்ஸ்டன்ட் சேர்க்கணும், மறந்துடாதீங்க. அப்போ இது dt/t minus s equal to என்னவாகும்? k into dt. இப்போ இதெல்லாம் இன்டகிரல் பண்ணுங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக நீ என்ன பண்ணியிருக்கணும், போட்டு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் எழுதிட்டே வர்றேன். அதுக்கடுத்து இன்டகிரேஷன் பண்ணால் log of t minus s is equal to k into t plus எவ்வளவு? c. லாக் அடிக்க இ சேர்க்கணும் சொன்னோமா? அப்போ e power log of t minus s equal to e power kt plus c. இது லாகுக்கு மேலே ஈக்கு மேலே லாக் தான் கேன்சல் ஆயிருமா? அப்போ t minus s equal to e power kt plus c. அப்போ t minus s equal to c into e power ktன்னு போட சொல்லிட்டோமா? இது வந்து மாறக்கூடியதனால இங்கே வச்சுக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ t minus s equal to c into e power kt. அப்போ t மட்டும் வேணும்னா எவ்வளோப்பா? s ப்ளஸ்ஸு c into e power kt. இது ஈக்குவேஷன். ஓகேவா? இதுதான் ஏற்கனவே சொன்ன ஈக்குவேஷன். ஆனால் இந்த எஸ்ஸுக்கு எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 25 சரௌண்டிங் கொடுத்துட்டாங்க. இதை நீ இங்கேயே நீ அப்ளை பண்ணிக்கலாம்ப்பா. இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கலாம்? அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது t equal to therefore t equal to எவ்வளவு? 25 ப்ளஸ் c into e power kt. இதை வச்சு தான் எல்லா சம்மே என்ன பண்ண போகிறோம்? போட போகிறோம். அப்போ இதை வச்சு தான் அப்போ மூவ் பண்ண போகிறோம். அப்போ மூவ் பண்ணுறப்ப எப்படி எழுதலாம்ப்பா? ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லலாம்? t equal to 0 எனில் கேபிட்டல் T 100. அதுதான் 1 பாயிண்ட் நம்பர் 1.
when t is equal to 0 then a is equal to எவ்வளவு a இல்லை t capital T 100 degree செல்சியஸ் சென்டிகிரேட் எல்லாம் ஒன்று தான். t is equal to 0 எனில் அப்போ கேபிட்டல் T is equal to 100 degree செல்சியஸ். இதெல்லாம் எழுதிட்டே வரணும்ப்பா. அப்போ t is equal to ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு எவ்வளவு 25 + c × e⁻kt. இந்த கேபிட்டல் T எவ்வளவு 100, இது 25, சி தெரியவே தெரியாது, எப்போவுமே தெரியாது. அப்போ e⁻k × tக்கு 0. அப்போ tக்கு 0 போட்டால் கண்டிப்பாக சி தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கேயே கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா 100 is equal to 25 + c, அதாவது c × e⁻0. இந்த இது எனிதிங் பவர் 0 ஒன்றாயிருமா? அப்போ அப்படியே பாருங்கள். அப்போ 100 is equal to 25 + c, அவ்வளோதான். அப்போ சி வேணும், அதை மைனஸ் பண்ணிடலாமாப்பா? அப்போ சி வேணும்னா therefore சி என்பது 100 - 25. அப்போ சி வேல்யூ எவ்வளவு 75. அப்போ சி வேல்யூ ஓவர். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓவர். ரெண்டாவது t is equal to 0 எனில் t is equal to 80. அதை தூக்கி அப்ளை பண்ணுங்கள். அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணாவே ஒன்றும் இல்லை, ஈஸியாக போயிடும். செகண்ட் பாயிண்ட், when t is equal to 10 எனில் 10 then கேபிட்டல் T எவ்வளவு 80. அதாவது 10 நிமிஷத்துக்கு பின்னால் 80 மாறிடுதுல. அப்போ t is equal to 10 எனில் அப்போ இங்கே எவ்வளவு கேபிட்டல் T 80. அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல t is equal to s + c × e⁻kt தான் ஃபார்முலா. t எவ்வளவு 80, இந்த s எவ்வளவு 25, c எவ்வளோப்பா 75. இந்த சி தான் தங்க பாருங்க, சி 75 அப்ளை பண்ணிட்டோம். e⁻k தெரியாது, k வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். k × இது எவ்வளோப்பா 10, t 10. இதை அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். நல்லா கவனிச்சுட்டு வரணும். இதிலேருந்து ரொம்ப ரொம்ப நல்லா கவனிக்கணும். ஏன்னா இதை சிம்ப்ளிஃபை பண்ணுறப்ப கரெக்டாக சிம்ப்ளிஃபை. யார் இதை ரெண்டு ஆட் பண்ணிடக்கூடாதுப்பா. இது வேறு இது வேறு, மறந்துடாதீங்க. இதை கொண்டு வந்து வச்சுருங்க, அப்போ தான் கன்ஃபியூஸ் வராது. அப்போ 80 - 25 = 75 × e⁻10k இப்படி வைங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள். அப்போ எவ்வளவு 80 - 25, 80 - 25 எவ்வளோப்பா 55. அப்போ 55 இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா 80 - 25 எவ்வளவு 55, இது 75 அப்படியே வைங்க × e⁻10k. இதை டிவைட் பண்ண போகிறோம். therefore 75 × e⁻10k is equal to 55. அப்போ e⁻10k is equal to 55, 50/75. கேன்சல் பண்ண வாய்ப்பு இருந்தால் தாராளமாக பண்ணலாம். அப்போ எப்படி பண்ணலாம்? 5ஆல் போட்டால் 11 5 55, மறுபடியும் இது 5ஆல் போகுது, 5ஆல் போடுங்க 15 5 75. அப்போ 11/15. அப்போ e⁻10k வேல்யூ இவ்வளவு. இதை கேயாக கூட கன்வெர்ட் பண்ணலாம், ஆனால் இப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா 20 நிமிடங்கள்னு சொல்கிறப்ப 2 × 10 20 அந்த கான்செப்டுக்கு போயிடுவோம். அடுத்தது t is equal to 20 எனில் தேர்ட் பாயிண்ட். அப்படியே பாயிண்ட் நம்பராக போட்டு வரலாம். when t is equal to 20, அப்போ கேபிட்டல் T என்ன இதுதான் கொஸ்டின். அதாவது t is equal to 20 எனில் கேபிட்டல் T என்ன, கேபிட்டல் T என்ன. அப்போ இதெல்லாம் பாயிண்டெல்லாம் நீ டேபிளில் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணியிருந்தால் தான் இங்கே வந்து ஈஸியாக நாங்கள் போட முடியும், மறந்துடாதீங்க. இப்போ அப்படியே போடுங்க. அப்போ t is equal to s + c × e⁻kt இது எல்லாருக்கும் தெரியும். இந்த t தான் தெரியாது. எஸ் எவ்வளவு 25 எல்லாத்துக்குமே தெரியும், கொடுத்துருக்காங்க. சி எவ்வளோப்பா? அப்போ சி வேல்யூ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏற்கனவே சி வேல்யூ எங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், நல்லா கவனிங்க. அப்போ டி வேல்யூ எவ்வளோ, சி வேல்யூ 75 இருக்கா, அந்த 75 அதை வந்து நோட் பண்ணுங்கள். அப்போ சி வேல்யூ 75 அப்படியே அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். அப்போ டி வேல்யூ 75 எழுதியாச்சு. e⁻k வேல்யூ எவ்வளவு தெரியாது, டி வேல்யூ எவ்வளவு 20. இந்த இடம் வந்து மிக மிக முக்கியமான பிளேஸ். ஏன்னா இந்த e⁻10k தான் அங்கே வந்து உள்ளே கொண்டு வர போகிறோம். எப்படி கொண்டு வர போகிறேன் பாருங்கள். 25 + இதை ப்ராக்கெட் போட்டுக்கோங்க.
இது 75 இன்ட்டு இ பவர் 20k எப்படி பிரிக்கலாம்? இங்கே பாருங்கப்பா, 10k இன்ட்டு 2 பிரிக்கலாம்லப்பா, 10k இன்ட்டு 2. அப்போ இது 2 மல்டி பண்ணால் 20. இந்த 10k அங்கே வந்து கொண்டு வர போகிறேன், நல்லா கொஞ்சம் 11/15 வேறு ஒன்றும் இல்லை, அதை வந்து கொண்டு வர போகிறோம், கொஞ்சம் நல்லா கொண்டிங்க. அதுக்கடுத்து இந்த ஸ்டெப்பை எப்படி பிரிக்க போகிறேன் பாருங்கள், நல்லா பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு பழகிட்டுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ 55 அதாவது 25. இந்த ப்ராக்கெட் ஏன் போடுறேன், ரெண்டையும் கூட்டிடுறாங்க ஒரு சில பசங்க, அதனால தான் வந்து நான் ப்ராக்கெட் போட்டேன். இப்போ 75 இன்ட்டு இ பவர் 10k பவர் 2 இப்படி போடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து 25 ப்ளஸ் 75 இன்ட்டு இ பவர் 10kக்கு எவ்வளோ போட்டோம், 11/15 ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். இந்த இ பவர் 10kக்கு எவ்வளோ போட்டிருந்தா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், 11/15. அந்த 11/15 தான் எங்கே அப்ளை பண்ணியிருக்கோம், இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இனிமேல் நீங்கள் ஈஸியாக சிம்ப்ளை பண்ணிடுவீங்க. அப்போ 25 ப்ளஸ் அப்போ 75 இன்ட்டு 11/15 இன்ட்டு 11/15. இப்போ என்ன எல்லாத்தையும் என்ன பண்ணோம், மல்டிபிள் பண்ணி அப்ளை பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்துப்பா வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து அப்படியே அப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணாவே நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். அந்த டேபிளை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இந்த டேபிள் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை, இப்படியே நீங்கள் போட்டாவே போதும். அப்போ அவங்க கொடுத்துருக்காங்கள லாக் வேல்யூ, அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே போட்டாவே போதும். இந்த போட்டால் போகிறேன் பாருங்கள். அப்போ 15×5 75, 3×5 15. அடுத்தது 4×5 3×3 5×3. அப்போ அப்படியே போடுங்க, இந்த இங்கே கூட அடிக்கலாம்ல, 4×5 3×5. அப்போ 11 இன்ட்டு 11/3 இவ்வளோதான். இதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணலாம். இப்போ அவங்க கொடுத்த லாக் டேபிளை நம்ம யூஸ் பண்ணல, அப்படியும் போடலாம், அப்படி போட்டாலும் ஒன்று தான், இப்படி போட்டாலும் ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 25 ப்ளஸ் 11 121/3. அப்போ 25 ப்ளஸ் இப்போ 121 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 4×3 எவ்வளோப்பா, 12. 0 அடங்கலடா, அங்கே 0 சேர்த்துறோம், 1 புள்ளி 0 வச்சுருங்க. 3×3 9. இந்த எவ்வளவு 1 0 3×3 9 போயிட்டே இருக்கும். அப்போ 40.33. அப்போ இந்த 40.33ஓட 40.33 40.33ஓட 25.00 கூட்டுங்க, 3.5 இது எவ்வளவு 6. அப்போ ஆன்சர் வந்து 65.33. அப்போ டி வந்து 0வாக இருந்தால் 20ஆக இருந்தால் கேபிட்டல் டி எவ்வளவு 65.33 டிகிரி செல்சியஸாக மாற்றமடையும். அப்போ அழகாக என்ன பண்ணிட்டான், கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கடுத்து இன்னொரு சம் இருக்குது, என்னது டி = 20 எனில் கேபிட்டல் டி என்ன பார்த்துட்டான். அப்போ டி வந்து 40ஆக இருந்தால் ஸ்மால் டி என்ன, அதுதான் கொஸ்டின், அதுதான் ஃபைனல் கொஸ்டின், நல்லா கோனிங்க. பாயிண்ட் நம்பர் 4, டி = 40 எனில் டைம் என்ன, தான் கொஸ்டின். டி = 40c, அப்போ ஸ்மால் டி என்ன. அப்போ இது கண்டுபிடிக்கணும்னா நிறையா லாக் வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லாக் வேல்யூலாம் எழுதி வச்சுருக்கேன். லாக் 11/15 = -0.3101, லாக் 5 = 1.6094. எஸ் ஏற்கனவே வந்து கொடுத்துருக்காங்க 25 டிகிரி செல்சியஸ். சி கண்டுபிடிச்சிருக்கோம், இது 75 டிகிரி செல்சியஸ், எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இ பவர் 10k வேல்யூ 11/15 இருக்குது. இந்த இதில் வந்து கே வேல்யூ வந்து உருவாக்கி வைங்க. அப்போ கே வேல்யூ வேணும்னா இந்த லாக் எடுத்து போடலாம், ஒன்றும் இல்லை, 2 பக்கம் லாக் எடுத்து கன்வெர்ட் பண்ணால் அப்போ கே வேல்யூ = இந்த 10 வந்து 10k = log of 11/15 இங்கேயே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ k = 1/10 இன்ட்டு log of 11/15 இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அப்போ நம்மளுக்கு எல்லா வேல்யூ இருக்குது, எஸ் வேல்யூ, சி வேல்யூ, கே வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ சுருக்கமாக இங்கே பாருங்கள், we know that t = s plus c into e power kt எல்லாம் தெரியும். t வந்து 40 அப்ளை பண்ணிட்டேன், s வந்து 25 அப்ளை பண்ணிட்டேன், எல்லாமே இருக்குது. c வந்து 75 அப்ளை பண்ணிட்டேன். e power k இந்த t தான் தெரியாது, இந்த k வேல்யூ இதை தூக்கி இங்கே போடாதீங்க,
இப்போ போட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடும், எனக்கு சுருக்க முடியாது. அதனால் இதை சிம்பிளை பண்ணிவிட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணலாம், நம்ம லாக் எடுத்து டி வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. இது எல்லாத்தையும் அப்புறமேல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ முதல் வேலை இதை கொண்டு வந்து மைனஸ் பண்ணலாமா? அப்போ 40 மைனஸ் 25 ஈக்குவல் டு 75 இன்ட்டு இ பவர் கேடி. அதுக்கடுத்து இதை மைனஸ் பண்ண எவ்வளோப்பா? 15. அப்போ 15 ஈக்குவல் டு 75 இன்ட்டு இ பவர் கேடி. therefore 75 into e power kt is equal to 15. இதை என்ன பண்ணுறீங்க, சிம்பிளை பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, சிம்பிளை பண்ண போகிறோம். அப்போ இ பவர் கேடி சீக்வல் டு, அப்போ இ பவர் கேடி சீக்வல் டு என்ன ஆகும்? அப்போ இ பவர் கேட்டினா 15/75. அப்போ 15/75. இப்போ என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணி நம்மளுக்கு வந்து கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ 15 15. அதுக்கடுத்து எவ்வளோ எல்லாம் அப்படி கூட போடலாம், ஓர் 15 15, 5 15 75, 5 5 75 இப்படி போடலாமா? அப்போ டேரெக்டாக கட் பண்ணாலும் சரி, 3ஆல் கட் பண்ணாலும் சரி. அப்போ இ பவர் கேடி சீக்வல் டு 1/5. இப்போ நம்மளுக்கு தேவை டைம் தான், இதில் தேவை, நல்லா கவனிங்க. அப்போ ரெண்டு பக்கம் லாக் எடுங்க. அப்போ லாக் இ பவர் கேடி is equal to log of 1/5, log of 1/5. அதுக்கு அடுத்துப்பா, இதுக்கு ஈக்கு மேலே வந்து லாக் இருந்தாலும் லாக் மேலே ஈ தான் கேன்சல் ஆயிரும். அப்போ கேடி is equal to log of 1/5. இப்போ பாருங்கப்பா, அப்போ டி வேணும், அப்போ டி வேணும். அது டி வேணுக்குனால இதை கூட சிம்பிளை பண்ணுங்கள். லாக் எம் பை என்ன, லாக் எம் மைனஸ் லாக். அப்போ லாக் 1 மைனஸ் லாக் 5 சிம்பிளை பண்ணுனா பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து கேடி சீக்வல் டு லாக் 1 மதிப்பு 0 மைனஸ் இதனுடைய வேல்யூ லாக் 5 தான். ஓகே, இப்போ டி கேடி சீக்வல் டு மைனஸ் லாக் 5 பை கூட அப்புறம் போட்டுக்கலாம், கேடி தான் வேல்யூ. அப்போ டி மட்டும் வேணும்னா மைனஸ் லாக் 5/k. இதுதான் டி வேல்யூ, இதுதான் டி வேல்யூ. இப்போ டீக்கு நீங்கள் அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணால் டைரெக்டாக ஆன்சர் வந்துட போகுது. இப்போ அப்ளை பண்ணுங்கப்பா, இந்த கேக்கு வேல்யூ இங்கே போடுங்க, இதை கூட பிரிங்க. அப்போ டி சீக்வல் டு மைனஸ் 1/k இன்ட்டு லாக் 5, லாக் 5. இப்போ இந்த மைனஸ் 1 இந்த கேக்கு வேல்யூ பாருங்கள், கேக் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ப்பா, அந்த கேக் பாருங்கள், நல்லா கவனிங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 1/10 லாக் ஆஃப் 11/15 இதுதான் இருக்குது. இந்த 1/10 இன்ட்டு லாக் ஆஃப் 11/15. அப்போ இது கேக் வேல்யூ 1/10 லாக் ஆஃப் 11/15 இதுதான் இருக்குது. இன்ட்டு இது லாக் 5 அப்படியே இருக்கணும்ப்பா. அதுக்கடுத்து இது நம்பர் இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் மாற்றினா 1/10ங்கிறது 10/1. அப்போ மைனஸ் 10 log of 11/15 இன்ட்டு லாக் 5. இப்போ தான் என்ன பண்ணோம், அவங்க கொடுத்த லாக் வேல்யூவில் என்ன பண்ணோம், அப்ளை பண்ணோம். அப்போ மைனஸ் 10 இன்ட்டு இந்த லாக் 5க்கு வேல்யூ என்ன, இந்த லாக் 5க்கு அவங்க கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.6094. இந்த லாக் 11/15க்கு மைனஸ் 0.3101. இந்த அப்படியே கொஞ்சம் மேலே வாங்க பார்ப்போம். இங்கே எழுதியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க, அதை எழுதியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன் அதை ஓயாமல் காமிக்கிறேன்னா அப்போ தான் உனக்கு கன்ஃபியூஸ் வராது. லாக் 11/15க்கு கொடுத்துருக்காங்க, லாக் 5க்கு இதே கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே என்ன பண்ணியிருக்கான், அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணி நான் அடித்து போட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள், ஏன்னா ஆன்சர் வந்து முடியும் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த மைனஸுக்கு அடிச்சிடலாமாப்பா, அடிச்சிட்டான். அப்போ இது 10 இன்ட்டு 1.6094 இது 0.3101. இந்த 10ஓட மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும், முதல்ல ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதை சிம்பிளை பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக சிம்பிளை பண்ணோம். இந்த இடத்த பாருங்கள், மேலே வந்து 1 2 3 4 டெசிமல், கீழே வந்து 1 2 3 4 டெசிமல். அப்போ அதாவது 4 டெசிமல் வந்ததுனால 10,000ஆல் மல்டிபிள் பண்ணி
10,000ஆல் டிவைட் பண்ணால் முழு நம்பராக மாறிடும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ முழு நம்பர்னால் எப்படி, இது முழுசாக மாறிடும். 1 6 0 9 4, இது 10 அப்படியே சேர்ந்துடும். பை இது 3 1 0 1. அப்போ இந்த நம்பரை இந்த நம்பரால் நீங்கள் டிவைட் பண்ணித்தான் ஆகணும். அப்போ இந்த நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்ன கிடைக்கும்? அப்போ தேவையான ஆன்சர் பார்த்திங்கன்னா 51.899. இதுதான் டைம். இதுதான் என்னது டைம், நிமிடம் மினிட்ஸ் தான் டி. அப்போ இந்த நம்பரை வந்து டிவைட் பண்ண, வேறு நீ டிவைட் பண்ணி போட்டுருவேன். எவ்வளவுனா 1,60,69,340/3101. இதை இதால் டிவைட் பண்ணால் போதும். அப்போ பார்த்தா தெரியுதா, இது 5 விட போட்டால் 5 3 5, அந்த அதுக்குள்ளே வந்துடுதுல்ல. அப்போ ஆன்சர் 51.899 நிமிடம். இது வகுக்க வேண்டியது, டிவைட் பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. டிவைட் பண்ணால் அதில் 5 நிமிஷம் எனக்கு பிடிக்கும், அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த சம்மு வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி போடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே சரியாயிரும். அடுத்த சம்முக்கு போகலாம். எக்ஸசைஸ் நம்பர் 10.8, சம் நம்பர் 8, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இந்த பயிற்சி பூராமே இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கோம். இதில் 8ஆவது சம் பார்க்க போகிறோம். காலை 10 மணிக்கு பெண் ஒருவர் தன்னுடைய மைக்ரோ சமையல் அறையில் அடுப்பிலிருந்து சூடான காப்பியை வெளியில் எடுத்து அது குளிவதற்காக அருகில் உள்ள சமையலறையில் வைக்கிறார். இது வரைக்குமே வந்து நியூட்டனின் கூலிங் விதி. இதில் முக்கியமானது 10 மணிக்கு எடுத்து வைக்கிறார். அப்போ ஆரம்ப நிலையில் வெப்பநிலை T கொடுத்துருக்காங்க. இந்த டைம் வந்து 0 ஆரம்பத்தில் 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்நேரத்தில் காஃபியின் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போ ஆரம்பத்தில் அந்த இது வந்து 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கான். மேலும் 10 நிமிடங்களுக்கு பிறகு அந்த வெப்பநிலை 160 குறைகிறது. சமையல் அறையின் வெப்பநிலை கொடுத்துருக்காங்க 70 டிகிரி கொடுத்துட்டா காலை 10:15 மணிக்கு காஃபியின் வெப்பநிலை என்ன? அதுக்கு லாக் வேல்யூ கொடுத்துட்டாங்க. லாக் ஆஃப் 9/10 = -0.6061. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வெப்பநிலை 130 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் 140 டிகிரி ஃபாரன்ஹீட் இடைப்பட்டதாக இருக்கும் பொழுது அந்த காஃபியை அருந்த நினைத்தால் எந்நேரத்துக்கு இடையில் அவர் காஃபியை அருந்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6/11 லாக் ஆஃப் 6/11 = -0.2006. இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சிம்பிள் சம். டேபிள் போட்டாவே எல்லாமே முடிஞ்சிரும்ப்பா. டேபிள் போட்டு பாருங்களேன், எல்லாமே ஈஸியாக இருக்குது. At 10 a.m. a woman took a cup of hot instant coffee from her micro oven and placed in a nearby kitchen counter to cool. At this instant, the temperature of the coffee was 100 Fahrenheit, and 10 minutes later, it was reduced to 160 Fahrenheit. Assume that constant temperature in the kitchen was 70 degree Fahrenheit. அப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னா அந்த ரூமினுடைய டெம்பரேச்சர், வேறு ஒன்றும் இல்லை. அந்த கான்ஸ்டன்ட் ரூம் இருக்கு இல்லையா, அதனுடைய டெம்பரேச்சர் அதுதான் எஸ், வேறு ஒன்றும் இல்லை. கொஸ்டின் நம்பர் 1, வாட் வாஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த காஃபி அட் 10:15 a.m. அப்போ காலையில் 10:15 எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், த உமன் likes a drink coffee when it is temperature is between 130 degree Fahrenheit and 140 Fahrenheit. Between what time should be her drink the coffee? அதெல்லாம் கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவை வந்து முதல்ல டேபிள் தான் தேவை. அப்போ டைம் என்ன, டெம்பரேச்சர் என்ன, இதை கரெக்டாக எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் ஈஸியாக போடலாம். டைம் T, டெம்பரேச்சர் கேபிட்டல் T எல்லாமே போடலாம்ப்பா. முதல்ல இதை சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ காலையில் 10 a.m. என்ன பண்ணுறாங்க, வெளியில் எடுத்து வைக்கிறாங்க மைக்ரோ ஓவன்லேருந்து. அப்போ ஸ்டார்டிங் T0. அப்போ ஆரம்ப நிலையில் அந்த வெப்பநிலை எவ்வளவு, அந்த காஃபினுடைய வெப்பநிலை டெம்பரேச்சர் ஆஃப் த காஃபி ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் 180 டிகிரி ஃபாரன்ஹீட்.
அப்போ ஆரம்பத்தில் வெப்பநிலை எவ்வளவு? அப்போ ஆரம்பத்தில் வெப்பநிலை கரெக்டாக செம்ம பார்க்கணும். ஒரு நிமிஷம். அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து டெம்பரேச்சர் காஃபி வந்து 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்குது. 180 டிகிரி. அப்போ 180ல் இருக்குது. அடுத்து வந்து அது ஆஃப்டர் 10 மினிட்ஸ். அப்போ 10 நிமிடத்துக்கு பிறகு எவ்வளவாக மாறுதான்? அப்போ 10ஆக இருந்தது 160ஆக மாற்றப்படுகிறது. இந்த அங்கே பாருங்கள். அப்போ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் லேட்டர் இட் வாஸ் ரெடியூஸ் இன்டு 160 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போ 10 நிமிடங்களுக்கு பிறகு 160 டிகிரியாக மாறுது. அதை கரெக்டாக நீ வாட்ச் பண்ணிடணும். அப்போ 10னா T = 10 இருந்தால் அப்போ கேபிட்டல் டி எவ்வளவு? 160 டிகிரி. அப்போ நல்லா கவனிங்க. ஆரம்பத்தில் அந்த டீனுடைய காஃபியினுடைய டெம்பரேச்சர் 180 டிகிரி ஃபாரன்ஹீட். 10 மணி நேரத்துக்கு 10 நிமிடத்துக்கு பின்னால் 160 குறைஞ்சிருது. அப்படி குறைஞ்சா நல்லா கவனிங்க. அப்படி குறைஞ்சா 15 நிமிடங்களில் டீ என்னவாக இருக்கும்? அதான் டீனா இந்த கேபிட்டல் டி வேற ஒன்றும் இல்லை. அந்த காஃபி என்னவாக இருக்கும்? அப்போ இதில் 15 நிமிடம் கொடுத்துருக்காங்களா? 5 நிமிடம் கொடுக்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆஃப்டர் 10 மினிட்ஸ், ஆஃப்டர் 15 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 15 மினிட்ஸ் கழித்து டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 15 நிமிடங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின். அப்போ அவங்க 15 வந்து நேரடியாக கொடுக்கல. 10 மணிக்கு வந்து காஃபி வந்து எடுத்து வைக்கிறாங்க. 10:15 மணிக்கு காஃபியினுடைய டெம்பரேச்சர் என்ன? இதுதான் கொஸ்டின். அப்போ ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த நிமிடம் வந்து 15. அதைத்தான் வந்து என்ன பண்ணியிருக்கான்? 15 போட்டிருக்கான். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுக்கு வித்தியாசம். 15ங்கிற வார்த்தையே வரலையில் அந்த டிஃபரன்ஸ் 10லேருந்து 10:15 வரைக்கும் எவ்வளவு? அதுதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 10லேருந்து 10:15 வரைக்கும் எவ்வளவு? இதுதான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ரைட். இனிமேல் இதெல்லாம் எழுதின பின்னால் இன்னொன்று முக்கியமான ஒரு கண்டிஷன் இன்னொன்று சொல்லியிருக்காங்க இல்லையா? ரூம் டெம்பரேச்சர். அப்போ எஸ் வந்து எவ்வளவு? 70 டிகிரி ஃபாரன்ஹீட். எஸ் வந்து 70 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போ சுருக்கமாக அந்த சம சொல்லிடுறவா? ஒரு காஃபி இருக்குது, மைக்ரோ ஓவனில் வச்சுருக்காங்க, அதை எடுத்து வெளியில் வைக்கிறாங்க. அப்போ அதனுடைய வெப்பநிலை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 180. அப்போ டி 0வாக இருந்தால் டி வந்து 180. 10 நிமிஷம் கழித்து தொட்டு பார்க்குறாங்க 160 டிகிரி. அப்படின்னா 15 நிமிஷம் கழித்து எவ்வளவு? அதாவது 10லேருந்து 10:15 கழிகிறப்ப 15 மினிட்ஸ் தானாக வந்துடும். அப்போ எஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அந்த கிச்சன் டெம்பரேச்சர் 70 டிகிரி ஃபாரன்ஹீட். இதெல்லாம் மேட் பண்ணி நம்ம எல்லாமே என்ன பண்ண போகிறோம்? ஆன்சர் பண்ண போகிறோம். இப்போ அதெல்லாம் எழுதணும் இல்லையா? பை நியூட்டன்ஸ் லாவ் ஆஃப் கூலிங். நியூட்டன் லாவ் ஆஃப் கூலிங். நியூட்டனின் குளிர்ச்சி விதிப்படி. இது ரொம்ப முக்கியமான சமனால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ குளிர்ச்சி இது என்ன சொல்லுது? dt/dt ப்ரொபோர்ஷனல் t - s. அப்போ dt/dt = k × t - s. அப்போ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்? dt/t - s = k × dt. ரெண்டு பக்கம் இன்டர்வல் எடுத்தால் என்ன ஆகும்? log of t - s = k × t + c. அதுக்கடுத்து e எடுத்தால் என்ன வரும்? e⁻log of t - s = e⁻kt + c. அதுக்கடுத்து லாகை கேன்சல் பண்ணால் t - s = e⁻kt + c. அதுக்கடுத்து இதை எப்படி எழுதலாம்? t - s = c × e⁻kt. அதுக்கடுத்து எப்படி எழுதலாம்? t - s. அப்போ t = s + c × e⁻kt. இதெல்லாம் கரெக்டாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிடணும். இப்போ இந்த எஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கல்ல. தேர்ஃபோர் t = s எவ்வளவு? 70 + c × e⁻kt. இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் எல்லாமே செய்ய போகிறோம். கொஞ்சம் நல்லா கொஞ்சங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணால் நல்லா பாருங்கப்பா. இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணால் என்ன வரப்போகுது? 1 when t = 0 then capital T எவ்வளோப்பா? ஸ்டார்டிங் 150 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்து t =
70 + c இன்ட்டு இ பவர் கேடி. டீக்கு 180, 70, சி தெரியாது, இ பவர் 0ன்னு போட்டலாமா? அப்போ கேக்கு அப்படி இல்லாட்டியும் டி 0ங்கிறப்ப எல்லாம் 0 ஆயிரும். அப்போ என்னுடைய வேல்யூ 1 ஆயிருமா? அப்போ இதுங்க வந்தால் 180 - 70 + இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு 1. அப்போ எவ்வளவு? 110 = சி. தேர்ஃபோர் சி வேல்யூ என்பது 110. அப்போ சி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ சி வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கான்? 110 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்ய வர்றோம்? அப்படியே படிப்படியாக நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறோம். அப்போ டி எவ்வளோ, சி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கான்? 110 டிகிரி வந்தாச்சு. செகண்ட் டேபிளில் பாருங்கள், அந்த செகண்ட் டேபிள் எவ்வளோ? டி 10. அப்போ டி = 10 எனில் செகண்ட் அவ்வளோதான். டி = 10 எனில் கேபிட்டல் டி எவ்வளவு? 160 டிகிரி ஃபாரன்ஹீட். தென் டி = 10, தென் டி = 110. அப்போ டி = s + c இன்ட்டு இ பவர் கேடி. அப்போ டி எவ்வளவு? இந்த 160. எஸ் எவ்வளவு? எஸ் பாருங்கள், நல்லா பாருங்கள், 70 கொடுத்துருக்காங்கள. சி எவ்வளவு? 110. இ பவர் கே எவ்வளவு? தெரியாது. இது எவ்வளவு? டி 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 வேல்யூ 10. இதை அப்படியே மைனஸ் பண்ணுங்கள். 160 - 70 = 110 இன்ட்டு இ பவர் 10k. இ பவர் 10k. அப்போ இ பவர் 10k அப்படியே வைங்க. அப்படியே சிம்பிளை பண்ணுங்கள். இதை கழிச்ச எவ்வளோப்பா? 90 = 110 இன்ட்டு இ பவர் 10k. அப்போ 110 இன்ட்டு இ பவர் 10k = 90. அப்படியே ரெடியூஸ் பண்ணி போடுங்க. அப்போ இ பவர் 10k = 90/110 அடிச்சிட்டா. அப்போ இ பவர் 10k இனுடைய வேல்யூ 9/11. 9/11. கேயை உருவாக்கலாம், கூட விட்டுறலாம், தேவைப்பட்டால் உருவாக்கலாம், தேவைப்பட்டால் ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். அப்போ இ பவர் 10k எவ்வளவு? 9/11. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? நல்லா கொண்டீங்க. அப்போ டி = 15 எனில் கேபிட்டல் டி என்ன? தேர்டு தான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. அப்போ டி = 15 எனில் கேபிட்டல் டி என்ன தான் கேள்வி. அப்போ வென் டி = 15 தென் கேபிட்டல் டி என்ன? கேபிட்டல் டி என்ன? இதை அப்படியே வந்து அப்ளை பண்ணால் நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். அப்போ டி = 15 எனில் கேபிட்டல் டி என்ன தான் கொஸ்டின். அப்போ டி = என்ன போட்டோம்ப்பா? எஸ் + சி இன்ட்டு இ பவர் கேடி. ஒன்றுன்னா நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள் முதல்ல. அப்போ டி எவ்வளோப்பா? தெரியாது. எஸ் எவ்வளோப்பா? எஸ் எங்கே பாருங்கள், 70 கொடுத்துருக்காங்க. சி எவ்வளோப்பா? சி கண்டுபிடிச்சிட்டோம், 110 கொடுத்துருக்காங்க. இ பவர் கே எவ்வளோப்பா? தெரியாது. டி எவ்வளோப்பா? 50. இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். நல்லா கொஞ்சம் ஏன் முக்கியம்னா அங்கே அப்ளை பண்ண போகிறோம். இதை வந்து என்ன பண்ணுங்கள், 70 அப்படி வைங்க, 110 அப்படி வைங்க. இ பவர் இங்கே பாருங்கப்பா, இந்த இங்கே இருக்கிறது இ பவர் 10k, ஆனால் இங்கே இருக்கிறது எது? இ பவர் 15k. அப்போ ரெண்டுக்கு கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக ஆன்சர் வந்து அப்ளை பண்ணால் தான் முடியும், இல்லைனா முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறேன்? இ பவர் 15k வரணும்னா இந்த இ பவர் 15k கூட போடுங்க. அதுக்கடுத்து நான் கரெக்டாக சொல்கிற மாதிரி செய்யுங்க. அப்போ 70 + 110 இது இ பவர் 30k/15 எவ்வளவு? 30k/15 எவ்வளோப்பா? 30k/2னா 15 தானேப்பா. 30k/2 வந்து 15. இதை மாற்றம் இல்லை. இதைத்தான் என்ன பண்ண போகிறோம்? இங்கே கம்பேர் பண்ண போகிறோம். இந்தா நல்லா பாருங்கள், 70 + 110 இன்ட்டு இ பவர், நல்லா கவனிக்கணும், 10 × 3, 10k × 3/2 போடலாம்ல. அப்போ 10k × 3/2. இதை 3 × 10 30k/2 மாறாது. அதான் இந்த இடம் முக்கியம்னு சொன்னேன்னா, 15kயை இப்படி பிரிக்கணும், 3k × 10k × 3/2 இப்படி பிரிச்சிடணும், மறந்துடாதீங்க. அப்போ 70 + இதெல்லாம் பொறுமையாக செய்ய வேண்டிய சம் தான், ஒன்றும் இல்லை. அப்போ இ பவர் 10k பவர் 3/2 அழகாக போட்டோமா, அந்த அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இ பவர் 10k இருக்குது, அந்த இ பவர் 10kக்கு மதிப்பு 9/11 அப்படியே போடுங்கப்பா, அப்படியே அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்துட போகுது. அப்போ இது 70 + 110 இன்ட்டு இதுக்கு வேல்யூ தான் நம்ம கைவசம் இருக்குது, எவ்வளவு? 9/11. 9/11 நம்ம கைவசம் இருக்குது, 9/11 இருக்குது.
அப்போ 9/11 வந்தாச்சு. அப்போ 70 ப்ளஸ் 110. இப்போ பிரச்சனை, இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா இந்த 3/2ங்கிறது வந்து 1 + ½ போடலாம், மறந்துடாதீங்க. ஏன்னா 3/2ங்கிறது வந்து நம்ம நம்பராக எழுத முடியாது. ஒருவேளை 3 வந்தால் 3 தடவை போடலாம், 2 வந்தால் 2 தடவை போடலாம். இது 3/2ங்கிறப்போ 1½ தடவை தான் போட முடியும். அப்போ 1½ தடவை வந்து போட முடியாதுல்ல, அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், பிரித்து எழுதியிருக்கேன். அப்போ 70 + 110 × 9/11 × √9/11 போடலாம்ல. 1 இது பவர் ½ அரைனா ரூட் இல்லையா, இந்த இடம் நல்லா கவனிக்கணும். ஏன்னா 3/2 போட்டோம்ப்பா, இந்த 3/2 1/2 மாற்றணும். அப்போ 1 பவர் 1 இது பவர் ½ இப்படி பிரிச்சிடணும். அப்போ 70 + 110 × 9/11 × 3/√11 போடலாமா போடக்கூடாதா? நல்லா கவனிங்க. இது √9னா 3, இது √11 ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அப்படியே ஆன்சர் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணால் இதை ஒரு தடவை இது 10 தடவை போடலாம்ல. அப்போ 70 + 9 3 27. அப்போ 270/√11. அப்போ 270/√11. இந்த இடம் வந்து ஒரு சவாலான இடம். ஏன்னா ரூட் வர்றதுனால டிவைட் பண்ணி போடணும் கரெக்டாக. அப்போ ரூட் வந்தால் எப்படி டிவைட் பண்ணி போகிறது, நல்லா காஞ்சிகேட் போட்டு செய்யலாம். அப்போ ரூட்டு நல்லா கவனிங்கப்பா, இந்த இதை காஞ்சிகேட் போடுங்க. அப்போ 70 + 270/√11 காஞ்சிகேட் போடுங்க. √11/√11. ஏன்னா கீழே ரூட் இருக்க நம்பரை டிவைட் பண்ண முடியாது, அதனால தான். அப்போ 70 + 270√11 வெறும் 11. இப்போ 70 + 270 × √11. அப்போ 11 ரூட் பண்ணுங்கள். அப்போ 3 × 3 எவ்வளவு, 9. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், இங்கே பாருங்கள், 9னா எவ்வளவு, 2. அப்போ புள்ளி வச்சு 0 சேருங்க. அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இது எப்போ இருக்குன்னா 6. அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா இது எவ்வளோ வந்து எங்கே போய் முடியும்னா, அப்போ √11 என்பது 3.3 அந்த ரேஞ்சில் போய் முடியும். அப்போ 3.3 அந்த ரேஞ்சில் போய் ரூட் பண்ணால். தேர்ஃபோர் √11 = 3.3 சம்திங். இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான்ப்பா, அக்யூரேட் வேல்யூ கிடையாது, அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அப்போ வந்து இது 3.3/11. இனிமேல் இதை 11ஆல் வகுத்துட்டு 3.3ஆல் மல்டிபிள் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு விட்றலாம், ஒன்றும் இல்லை. மல்டிபிள் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இந்த 70 அப்படியே இருக்கும். 270 11ஆல் டிவைட் பண்ணுங்கப்பா. ஏன்னா இது போட்டோம்னா அப்புறம் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 11ஆல் போட்டால் 2 11 22, 5 0 எவ்வளவு, 4 11 44 எவ்வளவு, 6. புள்ளி வச்சு 0 சேருங்க. 5 11 55, 5 0 சேருங்க. 4 11 44. இது எப்படியே போய்ட்டுருக்கு. அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24.54 இன்ட்டு, அப்போ இதனுடைய வேல்யூ √11 வேல்யூ எவ்வளவு, 3.3. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி 70 கூட்டினா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அப்போ ஆன்சர் வந்து ஈஸியாக மல்டிபிள் பண்ணி போட்டலாம். அப்போ இது 70 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, வேறு வழி இல்லை. மல்டிபிள் பண்ணியே காமிச்சிட்றேன். ஏன்னா ஆன்சர் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான், நான் மல்டிபிள் பண்ணியே காமிச்சிட்றேன். எப்படி மல்டிபிள் பண்ண போகிறேன் நல்லா கவனிங்க. இங்கே கவனிங்க, 24 54 33 புள்ளி அப்புறம் வச்சுக்கலாம். 4 12 மிச்சம் 1, 5 15 16 மிச்சம் 1, 4 12 13 மிச்சம் 1, 2 6 1 7. அப்போ முன்னாங்க அதே தான் வரப்போகுது. முன்னாங்க 12 மிச்சம் 1, 5 15 16 மிச்சம் 1, 4 12 13 மிச்சம் 1, 2 6 1 7. மல்டிபிள் பண்ணி போடுற இதெல்லாம் நீ போட்டுருவா. 2 8 9 0 8. அப்போ ஆன்சர் 80 புள்ளி. இந்த இடத்துக்கு பாருங்கள், 3 டெசிமல் தானே, இங்கே 2 இங்கே 1 3 1 2 3. அப்போ என்னோடய ஆன்சர் பார்த்தா 80.982. அப்போ என்னென்னா இதை எப்படியே ஆட் பண்ணிங்கன்னா 8 70 ஒரு 80 150 150.982 டிகிரி ஃபாரன்ஹீட். இது வந்து அப்ராக்சிமேட் தான். அக்யூரேட்டாக வரணும்னா நீ கால்குலேட்டரில் அடித்து போடணும்.
இது வந்து எவ்வளவு 20 அதாவது 15 நிமிடங்களில் டி பாஞ்சா இருந்தால் கேபிட்டல் டி இவ்வளோ வந்து முடியுது 150.982. இதை கூட டி வந்து அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு இதை கூட அப்படியே ஒன்றா மாற்றலாமா? அப்போ 151 டிகிரி ஃபேரன்ஹீட்னு கூட நம்ம என்ன பண்ணிடலாம், மாற்றிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இது டெசிமல் பாயிண்ட் தானே. அப்போ மல்டிபிள் பண்ணி கரெக்டாக என்ன பண்ணோம், அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா டெசிமல் ஒரு பாயிண்ட் மாறினாவே ஆன்சர் நிறைய வித்தியாசம் வரும். அதனால் நீ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். எந்த இடம், இங்கே பாருங்களேன், இந்த இடம் 3/2ன்னு வருது இல்லையா? இந்த 3/2ன்னு வர்றப்ப மறக்காமல் என்ன பண்ணணும், 1.5 போடணும். அப்போ இது 1 √2 இந்த இதுக்கு. அப்போ இது பிரச்சனை இல்லை. அப்போ இது √3 9னா வெறும் 3 √11. அப்போ பிரச்சனை என்ன எங்கன்னா √11. இது வெறும் 11 இருந்தால் வேலை வேகம் முடிஞ்சிருக்கும். அப்போ √11னா 3.3 சம்திங், அது அப்ராக்சிமேட் தான். இதை வந்து அக்யூரேட்டாக மாற்றி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இது காஞ்சுகேட் போட்டு சுருக்குனா இந்த வேல்யூ வருதா? இனிமேல் என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணி ஆன்சர் 11ஆல் டிவைட் பண்ணால் மல்டிபிள் பண்ண முடியும், மறந்துடாதீங்க. அப்படி பண்ணால் டி வந்து 180.982. ஆனால் அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து இது அப்படியே 9 வந்ததுனால இதை 1 சேர்த்துக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 151.4. ஆனால் புக் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ டி வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 151.4 டிகிரி ஃபேரன்ஹீட்னு புக் ஆன்சர் வந்திருக்கு. ஆனால் நம்ம வந்து கால்குலேஷன் போட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். அப்போ நியரஸ்ட்டு வந்துருச்சு பாருங்கள், நியரஸ்ட்டு வந்துருச்சு. இந்த 0.4 தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து இது வரைக்கும் எத்தனை சம் பார்த்துருக்கோம்ப்பா, 7, 8, 2 சம் பார்த்துருக்கான். அதுக்கு அடுத்து ஒரு சம்மு பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 10.8 சம் நம்பர் 9. அப்போ 7 செஞ்சோம், 8 செஞ்சோம். இப்போ 9th சம்மோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீதத்தெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கொதித்து கொண்டிருக்கும் நீரானது T=0 என்னும் நேரத்தின் அடுப்பின் மீது இருந்து இறக்கி வைத்து குளிர்வதற்கான சமையலறையில் வைக்கப்படுகிறது. 5 நிமிடங்களுக்கு பிறகு அது நீரின் வெப்பநிலை 80ஆக குறைகிறது. மேலும் அடுத்த 5 நிமிடங்களுக்கு பிறகு நீரின் வெப்பநிலை 65 டிகிரி செல்சியஸாக இருந்தால் அந்த சமையல் அறையின் வெப்பநிலை என்ன? அப்போ எஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கணக்கு, ரொம்ப ரொம்ப ஈஸி பாருவே. அப்போ டி வந்து 0வாக இருந்தால் கேபிட்டல் டி 100. அப்போ டி வந்து 5ஆக இருந்தால் கேபிட்டல் டி எவ்வளவு 80. டி வந்து 5 கிடையாது, இன்னொரு 5 + 5 10ஆக இருந்தால் டி வந்து 65. அப்படின்னா எஸ் என்ன? இப்போ ஏற்கனவே 5 நிமிஷம் வச்சுட்டாங்க, மறுபடியும் 5 நிமிஷம். அப்போ 5 5 10 வரணும், மறந்துடாதீங்க. Sum number 9. A pot of boiling water at 100 degrees Celsius is removed from the stove at time t0 and left cool in the kitchen. After 5 minutes, the water temperature has decreased to 80 degrees Celsius. அப்போ 100 இருக்கிறது 80 மாறியது. And another 5 minutes, இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு, later it has dropped to 65 degree. Determine the temperature of the kitchen. அப்போ temperature of the kitchen ரூம் டெம்பரேச்சர்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அந்த டேபிள் கண்டிப்பாக போடணும்னு சொல்லியிருக்குன்னா அந்த டேபிளை போடுவோமா? டைம் டெம்பரேச்சர், இதெல்லாம் கரெக்டாக அழிக்கணும். நேரம், வெப்பநிலை. டி வந்து 0ஆக இருந்தால், டி 0வாக இருந்தால் கேபிட்டல் டி எவ்வளோவா இருக்கும்? 100ஆக இருக்கும், 100 டிகிரி செல்சியஸ். நல்லா பாருங்கள், இது ஒரு பாயிண்ட் முடிஞ்சு. ஆஃப்டர் 5 நிமிஷம் கழிச்சு அந்த டிகிரி எவ்வளோ இருக்கான்? 80 டிகிரியாக இருக்குது. மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு, அப்போ ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் போச்சு, ஆஃப்டர் இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு போச்சுன்னா அந்த டி எவ்வளோவா இருக்கும்? 65 டிகிரி. அப்போ இது டி வந்து 5 5 10ன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறது அவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். அப்போ டி வந்து எவ்வளவு? 65. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின், ரூம் டெம்பரேச்சர் என்ன? இதுதான் கொஸ்டின். எஸ் என்ன? இதுவரைக்கும் எஸ் கொடுத்துருந்தாங்க, இந்த சம்மன் வந்து எஸ் கேட்டிருக்காங்க. மறுபடியும் பாருங்கள், அந்த நீரின் வெப்பநிலை T0 எனில் 100, 5 நிமிடம் கழித்து 80, 10 நிமிடம் கழித்து 65 டிகிரி செல்சியஸ் எனில் அறையின் வெப்பநிலை என்ன? அவ்வளோதான். இதை அப்படியே கிளியர் கட்டாக என்ன பண்ணோம்,
மறக்காமல் அப்ளை பண்ணிவிட்டு இது போட்டிங்கனாவே நீங்கள் செம்ம ஈஸியாக போட்டுருவீங்க. இப்போ நியூட்டனின் குளிர்ச்சி விதிப்படி அப்போ dt/dt ப்ரொபோஷனல் டு t - s எல்லா சம்மும் எழுதணும்ப்பா. அப்போ dt/dt = k × t - s. அப்போ dt/t - s = k × dt. டேக்கிங் இன்டெக்ரல் ஆன் போத் சைட்ஸ் இருபக்கமும் இன்டெக்ரல் எடுத்தால் அப்போ log of t - s = kt + c. எடுத்தால் e⁻log of t - s = e⁻kt + c. அப்போ கேன்சல் ஆனால் t - s = e⁻kt + c எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ t - s = c × e⁻kt. இதோட 3 தடவை 4 தடவை எழுதிட்டேன். அதனால் கரெக்டாக உனக்கு மைண்ட் செட் ஆகிருக்கும். தேர்ஃபோர் அப்போ t = என்ன போட்டிருக்காங்க, t = s + c × e⁻kt. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா, நியூட்டனின் குளிர்ச்சி விதி. இப்போ இதுதான் கேட்டிருக்காங்க, சம்முலையும் இதுதான் கேட்டிருக்காங்க. நம்ம இது கேட்கணும்னா படிப்படியாக செஞ்சால் தான் நம்மளால் ஆன்சர் வந்து ஈஸியாக போட முடியும். இதை பேசிக்காக வச்சுக்கிட்டு when t = 0 அப்போ கேபிட்டல் T எவ்வளவு 100. இதை ப்ராசஸ் மாற்றிடாதீங்க, கரெக்டாக இருக்கணும். அப்போ t = s + c × e⁻kt. அப்போ இது எவ்வளோப்பா, t 100, s தான் கேட்டிருக்காங்க, c × e⁻0. அப்போ 100 = s + c போடலாமா, இது 1, இதை கூட காமிச்சுக்கோங்க. அப்போ 100 = s + c. அப்போ c தான் கண்டுபிடிக்கணும் எப்போவுமே. அப்போ c என்பது 100 - s. நம்மளுக்கு வேல்யூ தெரியாதனால அப்படியே அப்ளை பண்ணிக்க. அதுக்கடுத்து c தான் எப்போவுமே கிடைக்கும், முதலே சொல்லிட்டேன். அதுக்கடுத்தது t = 5 ஆனால் t எவ்வளவு 80. செகண்ட் பாயிண்ட், when t = 5 then capital T 80 கொடுத்துருக்காங்க. அப்போ t = என்ன பண்ணலாம், நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிக்கணும். இனிமேலாம் s + c × e⁻kt. இது 80, s தெரியாது, c தான் தெரியும்ல. அப்போ c எவ்வளோ இருக்குது 100 - s, e⁻k தெரியாது, t எவ்வளவு 5. இதை மல்டிபிளாக ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. இதை அப்படியே வச்சுக்கோங்க, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண வேணாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் e⁻k வேணால் உருவாக்கி வேணால் வச்சுக்கலாமா. அப்போ உருவாக்குங்க பார்ப்போம். அப்போ 80 = s + 100 - s × e⁻5k. இதுக்கடுத்து என்ன செய்ய வர்றோம், e⁻k வந்து உருவாக்கி வச்சுக்கோங்க. அப்போ e⁻5k = இது அப்படியே லெஃப்ட் சைடு நீங்கள் s + 100 - s. இது வந்து எவ்வளவு, இது என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு நிமிஷம் இந்த ஸ்டெப்பை மட்டும் ஒரு நிமிஷம் மறுபடியும் பாருங்கள். இந்த ஸ்டெப்பு வந்து இந்த இடத்த தான் அப்படியே எழுதியிருக்கேன். அப்போ ஈக்குவல்ட்டை எடுத்துருவோமா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா e⁻5k இந்த இடத்த அழிச்சிட்டு எழுதிடுறேன். இந்த இடத்த நல்ல கவனிங்க, ஒன்றும் இல்லை, அப்படியே இந்த பக்கம் வச்சுட்டா ஈஸியாக இருக்குது, வேற ஒன்று. அப்போ e⁻5k × 100 - s + s = 80. அப்போ e⁻5k × 100 - s = இது 80 - s, வேறு ஒன்றும் இல்லை. இருந்தால் கொண்டு போயிட்டு பாருங்க. இதை வந்து இங்கிட்ட வச்சா டிவைட் பண்ணுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வசதியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ e⁻5k வேணும்னா 80 - s / 100 - s, அவ்வளோதான். இதுக்கு தான் இவ்வளோ பாடுபட்டது, காரணம் இதுதான். அப்போ e⁻5k என்பது 100s இது 80s / 100 - s போட்டாச்சு. போட்ட பின்னால் தேர்டு ஸ்டெப்பு தான் முக்கியமான ஸ்டெப். தேர்டு, t = 10 எனில் கேபிட்டல் T என்ன 65. இனிமேல் இதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் அப்ளை பண்ணி போயிட்டே இருக்கலாம். அப்ளை பண்ணால் நாங்கள் ஆன்சர் வந்து எஸ் ஈஸியாக பிரிஞ்சிடும். இப்போ இந்த ஸ்டெப்பில் வந்து பிரிய போகுது, நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ t = s + c × e⁻kt. அப்போ t எவ்வளவு 80 தான், அது 65. s எவ்வளவு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். c எவ்வளவு அங்கே இருக்கு பாருங்க,
இப்போ சி எவ்வளோப்பா 100 மைனஸ் எஸ் இந்த 100 மைனஸ் எஸ் 100 மைனஸ் எஸ் ஒன்றுனா அப்ளை பண்ணுங்கள், அவசரமே வேணாம். 100 மைனஸ் எஸ் இது எவ்வளவு இ பவர் கே எவ்வளவு தெரியாது இன்ட்டு இது 10. அப்போ இது அப்படியே வைங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். 65 ஈக்குவல் டு எஸ்ஸு ப்ளஸ்ஸு 100 மைனஸ் எஸ்ஸு இன்ட்டு இ பவர் 10K. முதல்ல எழுதணும்ல அந்த கான்செப்ட் வாங்க, அப்படின்னா தான் ஈஸியாக விளங்கும். எப்படியா வச்சு செய்யலாம், ஒன்றும் இல்லை. இ பவர் 10K வந்து அப்ளை பண்ண போகிறோம். 65 ஈக்குவல் டு எஸ்ஸு ப்ளஸ்ஸு 100 மைனஸ் எஸ்ஸு இன்ட்டு இ பவர்னால் இ பவர் 5K போடலாம்ல, 5K பவர் 2 இப்படி போடலாம்ல, 2 10 வந்துடும்ல. இப்போ தான் இதுக்கு இந்த இதை தூக்கி அப்ளை பண்ணுங்கள், இதை தூக்கி இங்கே அப்ளை பண்ணுங்கள். 65 ஈக்குவல் டு எஸ்ஸு ப்ளஸ்ஸு 100 மைனஸ் எஸ்ஸு இது தான் இங்கே இருக்கா, இங்கே வந்து போடணும். அப்போ இங்கே போட்டால் என்ன வரும், 180 மைனஸ் எஸ்ஸு பை 100 மைனஸ் எஸ் ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். இது நீ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சம்மை வந்து இப்போயே முடிச்சிடலாம். ஒன்றும் இதை சிம்ப்ளை பண்ணி போட்டால் வந்துடும். அப்போ 65 ஈக்குவல் டு எஸ்ஸு ப்ளஸ்ஸு 100 மைனஸ் எஸ்ஸு இன்ட்டு இது என்ன பண்ணலாம், 80 மைனஸ் எஸ் ஹோல் ஸ்கொயர் பை 100 மைனஸ் எஸ்ஸு இன்ட்டு 100 மைனஸ் எஸ் போடலாமாப்பா. இந்த ஸ்கொயரை வந்து ரெண்டாக பிரிச்சிட்டேன். ஏன் பிரித்தோம்னா இந்த இதை கேன்சல் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ கேன்சல் பண்ணிட்டு மிச்சத்தை எழுதுங்க, ஆன்சரை வந்து ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். அப்போ கேன்சல் பண்ணுங்கள் பார்ப்போம். பண்ணிட்டேன். அப்போ என்ன வரப்போகுதுன்னா 65 ஈக்குவல் டு எஸ்ஸு ப்ளஸ்ஸு 80 மைனஸ் எஸ்ஸு ஹோல் ஸ்கொயர் பை எவ்வளவு 100, எவ்வளவு 100 மைனஸ் எஸ். இந்த எஸ்ஸை வேணால் இங்கிட்டு கொண்டு வரலாமாப்பா. அப்போ எஸ் அங்கிட்டு கொண்டு போயிட்டால் என்ன ஆயிரும், ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். அப்போ 65 மைனஸ் எஸ்ஸு இந்த இது சீக்வல் டு 80 மைனஸ் எஸ்ஸு ஹோல் ஸ்கொயர் பை 100 மைனஸ் எஸ். அவ்வளோதான், சிம்பிளாக போட்டால். இனிமேல் இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வரப்போகுது. நல்லா கான்செப்டே வாங்க, அப்படியே வாங்க. இதை இங்கிட்டு மல்டிபிள் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இதை இங்கிட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். அப்படி மல்டிபிள் பண்ணால் 100 மைனஸ் எஸ்ஸு இன்ட்டு 65 மைனஸ் எஸ்ஸு சீக்வல் டு 80 மைனஸ் எஸ்ஸு ஹோல் ஸ்கொயர். இதை மல்டிபிள் பண்ண போகிறேன், கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். அப்போ மல்டிபிள் பண்ணால் இது பாருங்கள், 65 100 65 0 0 போட்டாச்சு. இது எஸ் இன்ட்டு 100 மைனஸ் 100 எஸ். ஓகேப்பா. இதை இங்கிட்டு மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 65 எஸ்ஸு. ஓகேப்பா. அதுக்கடுத்து இதை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு எஸ் ஸ்கொயர். இது பார்த்தா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அவ்வளோதான், அப்ளை பண்ணிட்டியா. இதெல்லாம் சிம்பிளை பண்ணி போட்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இங்கே போட்டுருக்கு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இதை சிம்பிளை பண்ணி போட்டால் நல்லா கொஞ்சம் கவனிங்க. இது 6500 மைனஸ் இது பாருங்கன்னா 165s. இது எஸ் ஸ்கொயர். இது 8 64. அப்போ 6400 ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் மைனஸ் இது எவ்வளவு 2 இன்ட்டு 80 எவ்வளவு 160s. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி கேன்சல் பண்ணிடலாம்ப்பா. எஸ் ஸ்கொயர் இடம் மாறினா கேன்சல் ஆயிருமா. இப்போ மிச்சத்தை ஒரு தடவை எழுதுங்க. 6500 மைனஸ் 165s சீக்வல் டு 6400 மைனஸ் 160s. அப்போ எஸ்ஸை பூரா ஒரு சைடு, நம்பரை பூரா ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்போ எஸ்ஸை பூரா ஒரு சைடு கொண்டு வாங்க, நம்பரை பூரா ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்போ 165s. அப்போ இது இங்கிட்டு வந்தால் பாசிட்டிவ், இது வந்தால் நெகட்டிவ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ சீக்வல் டு 6540 மைனஸ் 6400 6500 இது வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து இங்கிட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கு, இதை இங்கிட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் செய்யலை. அப்போ இங்கிட்டு வந்தால் பாசிட்டிவ், இங்கிட்டு வந்தால் நெகட்டிவ். அப்போ 165 இது இங்கிட்டு வர்றப்போ என்ன ஆகும்பா மைனஸ் 160 எஸ். அப்போ கழிச்சு போட்டால் எவ்வளவு 5s ஈக்குவல் டு இது எவ்வளவு 100. இந்த ஸ்டெப்பை ஒரு தடவை கொண்டீங்க. 165 இந்த பக்கம் மைனஸ் வந்து இங்கிட்டு போகும்போது 160 வந்து என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும்.
அப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம். நான் இதை இங்கிட்டு கொண்டு போயிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. 165s மைனஸ் 160s. இது வந்து 6500, இங்கிட்டு வந்தால் மைனஸ் ஆகுமா 6400. அப்போ மைனஸ் பண்ண எவ்வளவு 100. அப்போ 5s = 100. அப்போ எஸ் வந்து 100/5. அப்போ எஸ் எவ்வளோப்பா? எஸ் வந்து 20. 1 டைம்ஸ் 20 டைம்ஸ். அப்போ அறையின் வெப்பநிலை எஸ் = 20 டிகிரி செல்சியஸ். செல்சியஸ் தானே கொடுத்துருக்காங்க? ஆமாம், செல்சியஸ் தான் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் ரூம் டெம்பரேச்சர் இஸ் 20 டிகிரி செல்சியஸ். 20 டிகிரி செல்சியஸ். சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் ஈஸியாக வந்துடும், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த எஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நல்லா கவனிங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் எத்தனை சம் வந்திருக்கு? மொத்தம் 3 சம். எக்ஸசைஸ் நம்பர் 10.8ல் 7, 8, 9 3 சம் வந்திருக்கு. 3 சம்மே கொஞ்சம் லாங் சம்மாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஈஸியான சம் தான், ஓகேவா? அடுத்த வீடியோவில் மீதம் இருக்க சம்மெல்லாம் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.